வெல்கம் டு ரெயின்போ கிராஃப்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லினன் ஸ்டிச். இந்த லினன் ஸ்டிச் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கணும். போட்டுட்டு செயின் ஸ்டிச் போடணும். நமக்கு எவ்வளோ லென்த்து தேவையோ அவ்வளோ லென்த்துக்கு போட்டுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு இப்போ நம்ம இதில் யூஸ் பண்ண போகிறது வெறும் சிங்கிள் குர்ஷி மட்டும்தான். நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு செகண்ட் செயினில் போய் சிங்கிள் குர்ஷி போடுறோம். இப்போ இது ரொம்ப ஈஸி போடுறதுக்கு. இப்போ ஒரு செயின் விட்டுடணும். இப்போ ஒரு செயின் நம்ம இதில் போடணும். போட்டுட்டு இந்த இடத்துல ஒரு செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டில் போடணும். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு ஒரு செயின் விட்டுட்டு அடுத்த செயினில் இப்போ ஒரு செயின், இங்கே ஒரு செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த செயின். இது சிங்கிள் குர்ஷி போட தெரிஞ்சதுன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஒரு செயின், கீழே ஒரு செயினை விட்டுட்டு நெக்ஸ்ட்டு. இதில் நம்ம ஒரே ஒரு லூப்பில் தான் எடுத்து விடணும். இந்த மாதிரி ரெண்டு இதை சேர்த்து எடுத்துடக்கூடாது. ரெண்டு இதை சேர்த்து எடுத்து போடக்கூடாது. ஒரே ஒரு லேயர் தான், இந்த ஒரே ஒரு லேயர் எடுத்து தான் போடணும். இப்போ இதே மாதிரி இது வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கணும். இப்போ இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் நம்ம ஒரு செயின் விட்டு போட்டிருக்கதான் கொஞ்சம் கேப்பு தெரியும். இந்த கேப்பில் தான் நம்ம அடுத்த லைனை ஃபில் பண்ண போகிறோம். இப்போ இது ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். போட்டுட்டு திருப்பிட்டு இப்போ நம்ம இந்த கேப் இருக்கு இல்லையா, இங்கே கேப்பு விட்டோம் இல்லையா, ஒரு செயின் கேப்பு, அதில் நம்ம இப்போ போடணும். போட்டுட்டு ஒரு செயின் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இந்த குர்ஷியை விட்டுட்டு இந்தாண்ட போய் இந்த கேப்பில் போடணும். இப்போ ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இந்த கேப்பில் நம்ம ஒரு செயின் விட்டோம் இல்லையா, அந்த ஒரு செயின் விட்டது அந்த கேப்பில் நம்ம போடுறதுக்காக தான் ஒரு செயின் நம்ம விட்டுட்டு போட்டது. ஒரு செயின் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்போ இந்த கேப்பில் ஒரு செயின், இந்த கேப்பில் ஒரு செயின், அடுத்த கேப். இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுட்டு இந்த லைனை கம்ப்ளீட் பண்ண வேண்டியது தான். இப்போ நம்ம இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எண்டு வரும்போது இந்த இடத்துல ஒரு சிங்கிள் குர்ஷி போட்டுக்கணும். போட்டுட்டு ஒரு செயின் போட்டு இப்போ நம்ம திருப்பணும். திருப்பிட்டு இப்போ இந்த கேப்பில் நம்ம போடணும். ஒரு செயின், அடுத்து இங்கே ஒரு கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப்பு, ஒரு செயின், அடுத்த கேப்பு, ஒரு செயின், அடுத்த கேப். இந்த ஒரு செயின் நம்ம எதுக்கு போடுறோன்னா, நம்ம அடுத்த லைன் போடும்போது இந்த ஒரு செயின் வர்ற கேப்பில் தான் நம்ம இந்த சிங்கிள் குர்ஷி போடுறோம். ஒரு செயின் கேப்பில், அடுத்து ஒரு செயின். உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருந்ததுனாக்கா கொஞ்சம் இழுத்து பார்த்தா அந்த கேப்பு தெரியும். அப்போ அந்த கேப்பில் நம்ம ஈஸியாக போட்டுக்கலாம். அப்படி சிங்கிள் குர்ஷி எப்படி போடுறதுங்கிறது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதில் போய் பார்த்து அந்த சிங்கிள் குர்ஷியை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு.
இப்போ ஒரு செயின் போட்டு இந்த பக்கம் திருப்பிக்கணும். திருப்பிட்டு நம்ம இந்த கேப் எங்கெங்கெல்லாம் கேப் இருக்கோ அந்த கேப்பு ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கிட்டே வரணும். இதே போல் அதே மாதிரி நம்ம போட்டோன்னா நமக்கு வந்து டிசைன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அடுத்த லைன் வரும்போது இந்த கேப் எங்கெங்கெல்லாம் ஒரு செயின் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா, அந்த கேப்பில் நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி லினன் ஸ்டிச் வந்து நமக்கு அழகாக பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்பு வணக்கங்களுடன் ரெயின்போ.